ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி சூப்பர் டெலிஷியஸான ஒரு பிரெட் அண்ட் எக் வச்சு ஒரு சாண்ட்விச் செய்யலாம். இந்த சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையானதுன்னா 2 எக்கை நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரட், அதையும் நான் கிரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பசங்க யாராவது சாப்பிட்றாங்கன்னா இந்த சில்லியை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட இன்னொரு இன்க்ரீடியண்ட்டு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணலாம், மேனேஸ் ஆட் பண்ணலாம், இல்லை கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக உங்களுக்கு ஒரு ஸ்டஃபிங் கிடைச்சிடும். இதை நம்ம ப்ரெட்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரெட் பீஸை எடுத்துக்கிட்டு இது கூட நான் இன்னும் 2 எக்கை பாயில் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தவாவை ஹீட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம பேன் ரெடியாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ப்ரெட் மேலே இன்னொரு எக் பாயில் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அதில் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து சென்டரில் வச்சுட்டு நம்மளுடைய ஸ்டஃபிங் எடுத்து ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி முடித்தோடனே இன்னொரு ப்ரெட் எடுத்து அதை நான் கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாத சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஒரு 3 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். திருப்பியும் இன்னொரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நம்ம அதை டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நான் ஒரு 3 டைம்ஸ் தான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால தான் சரி இது எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நைட் டின்னருக்காகவும் எடுத்துக்கலாம். ஒரு செட் 2 ப்ரெட் வச்சு ஸ்டஃபிங் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குது. பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.